தமிழ் பாதை நேயர்களுக்கு வணக்கம். த.வே.க. தலைவர் விஜய் முன்னணியில் திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் இணைந்துள்ளார். கடந்த சில வாரங்களாகவே விஜய்க்கு ஆதரவாக நாஞ்சில் சம்பத் பேசி வந்த நிலையில் இன்று நாஞ்சில் சம்பத் த.வே.க.வில் இணைந்திருக்கிறார். சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்கள் மட்டுமே இருக்கும் சூழலில் தமிழக அரசியல் களம் சூடு பிடித்துள்ளது. கூட்டணி, தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நிர்வாகிகள் பலரும் மாற்றுக் கட்சிகளில் இணைய தொடங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே அதிமுகவில் இருந்து திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய பட்டாளமே சென்றிருக்கிறது. அதேபோல் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் திடீரென யாரும் எதிர்பாராத வகையில் த.வே.க.வில் இணைந்தார். தற்போது செங்கோட்டையனை தொடர்ந்து திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் த.வே.க.வில் இணைந்துள்ளார். த.வே.க. அலுவலகத்தில் விஜய்க்கு முன்னிலையில் நாஞ்சில் சம்பத் கட்சியில் சேர்ந்தார். கடந்த சில நாட்களாகவே விஜய்க்கு ஆதரவாக நாஞ்சில் சம்பத் பேசி வந்தார். இதனிடையே திமுக நடத்திய அறிவு திருவிழாவில் நாஞ்சில் சம்பத்திற்கு முறையான அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று சோகத்தில் இருந்தார். அதனை வெளிப்படையாகவும் கூறினார். அதேபோல் அதிமுகவின் இடத்தை த.வே.க. நிரப்பும் என்றெல்லாம் பேசியிருந்தார். இருந்தாலும் சில நாட்களுக்கு முன்பாக உதயநிதி ஸ்டாலினின் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பேச நாஞ்சில் சம்பத் அழைக்கப்பட்டிருந்தார். அதனால் நாஞ்சில் சம்பத் உற்சாகத்தில் இருந்தார். இந்த நிலையில் நாஞ்சில் சம்பத் த.வே.க.வில் இணைந்திருக்கிறார். தேர்தலுக்கு சில மாதங்கள் மட்டுமே இருப்பதால் நாஞ்சில் சம்பத் இணைந்திருப்பது பேசுபொருளாகி வருகிறது. ஆரம்ப காலத்தில் திமுகவில் பணியாற்றி வந்த நாஞ்சில் சம்பத் வைகோ வெளியேறி மதிமுக ஆரம்பித்த போது அவருடன் சென்று அவருக்கு அடுத்த இடத்தில் இருந்தார். அதன் பின் மதிமுகவில் இருந்து அதிமுக சென்று செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுகவில் இருந்து அமமுக சென்றார். அதன் பின் அங்கிருந்து விலகி திரைப்படங்களில் நடித்து வந்தார். பின்னர் திமுகவில் இணைந்து பணியாற்றி வந்தார். சமீப காலமாக அதிருப்தியில் இருந்த அவர் மல்லை சத்யா அவர்களின் திராவிட வெற்றி கழகத்தில் இணைவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார். திராவிட இயக்க பேச்சாளரான நாஞ்சில் சம்பத் த.வே.க.வில் இணைந்திருப்பது அக்கட்சிக்கு லாபகமாகவே பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.